Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூர்யா அவர்கள் நடிப்பில் கடந்த 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை 2. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த படத்துடைய இருக்க ஒரு ரூட்ஸும் சரி, அதே மாதிரி பார்ட் 1லேருந்து பார்ட் 2 வரைக்கும் அதோட இருக்க லிங்க் எல்லாமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரியும், அதே மாதிரி எடுத்த ஒரு கேரக்டரும் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிறைய அப்ரிஷியேஷன் இந்த விடுதலை 2 படத்துக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்றது உண்மை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்குள்ளே ஒரு 10 டைரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் அதிகம் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக இப்போ பார்த்தோன்னா வெற்றிமாறன் அவர்கள் படங்களில் எல்லாரும் நடிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆல்ரெடி படங்களை இயக்குன 10 டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் யார் யார் என்னென்ற அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் அவர்கள் இதில் நடிச்சிருக்காருன்றது தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இவர் ஒரு இயக்குனர்ன்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன்னா நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. சர்வம் தாயமயம் அப்படின்னு படங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டுகொண்டேன் படம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் இந்த விடுதலை படத்தில் நடிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இவரும் ஒரு இயக்குனர். ஆனால் இவரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வெற்றிமாறன் படத்தில் இந்த படத்தில் விடுதலை 2ல் இவரும் நடிச்சிருக்காருன்றது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சரவண சுப்பையா அப்படின்றவர்களும் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் சிட்டிசன் படம்லாம் இயக்குனவர் தல அஜித்தை வச்சு. ஸோ இவரும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதே மாதிரி பாலாஜி சக்திவேல் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பாலாஜி சக்திவேல் அவர்கள் காதல், வழக்கு எண் 18/9 இந்த படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் இந்த படத்தில் ஒரு இயக்குனரான ஆனாலும் இதில் ஒரு ஆக்டராக நடிச்சிருக்காருன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனுராக் கஷ்யப். ஸோ இவரும் ஹிந்தியில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனர். ஸோ எப்படி இருந்தாலும் தமிழ் படங்களை நடுவில் மகாராஜான்ற ஒரு படத்திலும் நடிச்சிருந்தார். ஸோ இப்போ இந்த படத்திலையும் விடுதலை 2லையும் ஒரு நடிச்சிருக்காரு. இவரும் ஒரு இயக்குனர் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை தொடர்ந்து போஸ் வெங்கட் அவர்கள் இருக்காரு. போஸ் வெங்கட் அவர்களும் இதில் நடிச்சிருக்காரு. ஸோ இவரும் நிறைய படங்கள் 2 படங்கள் பண்ணியிருக்காரு. கன்னிமாடம் அப்புறம் சாரன் ஒரு படமும் பண்ணியிருக்காரு. இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேல்ராஜ் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஸோ வேல்ராஜ் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. வெற்றிமாறன் படங்கள் எல்லா படத்திலும் அவர் ஒரு சினிமாடோகிராஃபராக ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இவரும் ஒரு 2 படத்தை இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட விஐபி, தங்க மகன்ற படங்களையும் இயக்கியிருக்காரு. இவரும் விடுதலை 2 படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. சினிமாடோகிராஃபியும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதில் ஒரு ரோலாகவும் பண்ணியிருக்காருன்றது ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி மனோபாலா அவர்கள். ஸோ மனோபாலா அவர்கள் இறந்து விட்டாங்க. ஆனாலும் அவங்க கிட்டத்தட்ட 30 படம் கிட்ட அவர் டைரக்ட் பண்ணியிருக்காருன்றது ஒரு முக்கிய விஷயம். ஸோ அப்படியாக இவரும் இந்த விடுதலை 2 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு போர்ஷனில் இருக்காருன்றது ஒரு முக்கிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் அப்படின்றவர் இருக்காரு. ஸோ இப்போ தமிழ் அவர்கள் டானாக்காரன் ஒரு படம் இயக்கியிருந்தார். இருந்தாலும் வெற்றிமாறன் எல்லா படத்திலும் இவர் இருப்பாருன்றது ஒரு முக்கிய விஷயம். ஸோ இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்றது ஒரு முக்கிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாவேல் நவகீதன் ஒருத்தர். ஸோ இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு படம் இயக்கியிருக்காரு. அதாவது விஎன் மர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இவரும் ஒரு இந்த படத்தில் ஒரு இயக்குனராகவும் இருந்தாலும் இவர் ஒரு படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் நடிச்சிருக்கிறது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக இந்த விடுதலை 2 படத்தில் கிட்டத்தட்ட 10 டைரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அதிகம் இப்போ பேசப்பட்டுருக்குன்னு கூட சொல்லணும். ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் படத்தில் எல்லாரும் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் இந்த விடுதலை 2 படத்தில் கிட்டத்தட்ட 10 இயக்குனர் நடிச்சிருக்கான்ற விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.